வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. நாடாளுமன்ற தேர்தலை மீனவர்கள் புறக்கணிக்க திட்டம். விரிவான செய்திகள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று மீன்பிடிப்பதற்காக மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் காங்கேசன் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 விசைப்படகுகளையும் அதிலிருந்து 23 மீனவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவ சங்க பிரதிநிதிகள் திடீர் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அதில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 23 மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும், கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை இலங்கை அரசின் வசமுள்ள 150க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீனவர்கள் தேர்தலை புறக்கணித்து தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.